ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நோய்கள்ன்ற டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம். போன வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ அதை படிச்சுட்டு எனக்கு வாங்க. மண் மூலம் பரவும் நோய்கள்னால் டெட்டனஸ். இது பரவக்கூடிய பாக்டீரியாவோட பெயர் வந்து கிளாசிடோரியம் டெட்டானி அப்படின்றது தான் பரவக்கூடிய பாக்டீரியாவோட பெயர். டெட்டனஸ்ன்றது என்னது? ரணஜன்னினா வலிப்பு நோய். கிளாசிடோரியம் டெட்டானி தாக்கும் உறுப்பு. இது வந்து டெட்டானஸ் வந்து எந்த உறுப்பு? இந்த ஜன்னி வந்ததுன்னா நரம்பு மண்டலத்தை தான் தாக்கும். நரம்பு மண்டலத்தை தாக்கும். இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முத்தடுப்பூசி டிடி டெட்டனஸ் டாக்ஸின் அந்த 2 ஊசி வந்து நம்ம போடுவோம், சரிங்களா? அடுத்தது உணவு மூலம் பரவும் நோய்கள். உணவு மூலம் பரவும் நோய்கள் என்ன? பொட்டிலிசம்னா பரவும் பாக்டீரியா வந்து கிளாஸ்டீரியம் பொட்டிலிசம். ஸோ மண்ணுன்னு வந்தாவே அதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மண்ணுன்னா என்ன? கிளேனா என்ன? களிமண்ணுன்னு சொல்லுவோமா? அப்போ கிளாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மண் கிளேனா என்ன? மண்ணுன்னு சொல்லுவோம். கிளேனா கிளாஸ்டோரியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பொட்டிலிசம் பரவும் பாக்டீரியம். ஏன்னா வந்து இந்த டெட்டனஸ் இங்கே இருக்குது, இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பரவும் பாக்டீரியத்தோட பேர் வந்து கிளாஸ்டீரியம் டெட்டானி. பொட்டலிசம் பரவும் பாக்டீரியா வந்து கிளாஸ்டீரியம் பொட்டலினம். தாக்கும் உறுப்பு வந்து நரம்பு மண்டலம். அடுத்தது கியூ காய்ச்சல் வந்து காக்ஸிலா ஃபெர்னாட்டி. இந்த கியூ காய்ச்சல் எதனால் வரும்னா, பாலை வந்து நல்லா காய்ச்சலனா வரும். இந்த கியூ காய்ச்சல்ன்றது வந்து பாலை வந்து நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலன்னா அப்போ தான் வரும் இந்த கியூ காய்ச்சல். இது வந்து ஏன்னா வந்து இது கால்நடைகள், அதாவது மாடு ஆடு அதெல்லாம் வந்து தாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் வந்து இந்த காக்ஸியா ஃபெர்னாட்டி. இதனால் வந்து மனிதர்களுக்கு வந்து கியூ காய்ச்சல் ஏற்படும். பாலை சரியாக வந்து காய்ச்சலனா ஏற்படும். பாலின் மூலம் பரவுகிறது. நெக்ஸ்ட்டு புருசெல்லிசிஸ்ன்றது வந்து பரவும் பாக்டீரியா ப்ரூசெல்லா. கால்நடைகளை தாக்குகிறது. இது வந்து நம்ம உணவு மூலமாக என்ன பொதுவாக நம்ம பால் எடுத்துக்குவோம், இறைச்சி எடுத்துக்குவோம், அது மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து கால்நடைகள் மூலமாக தான் தாக்குது. பால் இறைச்சி மூலமாக மனிதர்களுக்கும் வரும். புருசெல்லா இதோட பரவும் பாக்டீரியாவோட பெயர் வந்து புருசெல்லா. ஃபஸ்ட்டு வந்து பொட்டிலிசம், கியூ காய்ச்சல், புருசெல்லா 3 வகையான நோய்கள் இருக்குது, உணவின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். அடுத்தது விலங்கு மூலம் பரவும் நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். விலங்கு மூலம் பரவும் நோய்கள்னால் கொசுக்கள் மூலம் பரவுவது. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வரதே வந்து கொசு மூலம் பரவுறது தான் ஞாபகத்துக்கு வரணும். தேசிய கொசு ஒழிப்பு தினம் வந்து அக்டோபர் 20. தேசிய கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. அனாஃபிலஸ்ன்றது வந்து ஆசியாவிலே மொத்தம் வந்து 46 அனாஃபிலஸ் இனம் காணப்படுது. ஆசியாவில் பார்த்தோன்னா மொத்தம் வந்து 46 அனாஃபிலஸ் இனம் வந்து காணப்படும். அவற்றுள் 6 மட்டும் தான் வந்து நோயை ஏற்படுத்தும். ஸோ அனாஃபிலஸ்ன்றது வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, இதுலேருந்து தெரியுது. அனாஃபிலஸ்ன்றது அதில் வந்து 6 மட்டும் தான் நோயை பரப்பக்கூடாது. தாவர இலையின் சாற்றினை மட்டுமே உட்கொள்ளும். ஸோ இந்த அனாஃபிலஸ் கொசு வந்து தாவர இலையோட சாரணை மட்டும்தான் உட்கொள்ளும். ஆண் அனாஃபிலஸ். எனவே இது மலேரியாவை கடத்தாது. ஆண் அனாஃபிலஸ் இது மலேரியாவை கடத்தாது. பெண் அனாஃபிலஸ் வந்து கொசுக்கள் மனித ரத்தத்தினை உணவாக உட்கொள்தல், எனவே மலேரியாவை கடத்தும். ஸோ வந்து அனாஃபிலஸில் வந்து இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? அனாஃபிலஸில் வந்து மேல் வந்து அதாவது ஆண் அனாஃபிலஸ் வந்து மலேரியாவை கடத்தாது, சரியா? ஃபீமேல் அனாஃபிலஸ் வந்து மனுஷனுடைய ரத்தத்தை உறிஞ்சி. ஸோ ரத்தத்தை உறிஞ்சாவே என்ன அர்த்தம்? நான் வெஜிடேரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் வந்து அனாஃபிலஸ் வந்து வெஜிடேரியன், நான்வெஜ். இந்த பெண் அனாஃபிலஸ் கொசு தான் வந்து மலேரியாவை ஏற்படுத்தும். இந்த மலேரியா கடத்தும் புரோட்டோசோவாவோட பேர் வந்து பிளாஸ்மோடியம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அனாஃபிலஸ் கொசுல ஃபீமேல் அனாஃபிலஸ் கொசு தான் வந்து மலேரியாவை ஏற்படுத்தும். அதுதான் வந்து மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு கொசு. மலேரியாவில் வந்து 4 வகைப்படும். மலேரியாவில் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன? பிளாஸ்மோடியம் வைவக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவுலே, பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் பிளாசிஃபரம். இதில் வந்து இந்த 4 வகையில் வைவக்ஸ்ன்னு சொல்கிறோம், ஓவுலேன்னு சொல்கிறோம், மலேரியான்னு சொல்கிறோம். இதில் பிளாசிஃபரம் அப்படின்றது மட்டும் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு மலேரியா காய்ச்சல் தான் இந்த பிளாசிஃபரம் தான். பிளாசிஃபரம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த நோய் ஏற்படுத்துதுன்னா மனுஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுவான், டெத் ஆகிடுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம்ன்றது மட்டும்தான் வந்து இறப்பை ஏற்படுத்தக்கூடிய மலேரியா. ஸோ அனாஃபிலஸில் வந்து தேசிய கொசு ஒழிப்பு தினம் அக்டோபர் 20. அனாஃபிலஸில் வந்து நிறைய ஒரு பெரிய ஃபேமிலியாக இருக்குது. 46 அனாஃபிலஸ் இனம் இருக்குது. அதில் 6 மட்டும் தான் நோயை பரப்பும். இதுவே வந்து தாவர இலையோட சாற்றினை மட்டும் உட்கொள்பவை. அது வந்து அனாஃபிலஸ் வந்து மலேரியாவை கடத்தாது. ஆண் வந்து ஒரு வெஜிடேரியன் தான் சாப்பிடுமா, அதாவது தாவர இலை. இது வந்து வெஜிடேரியன். இதுவே ஃபீமேல் இருந்தால் நான் வெஜிடேரியன். மனுஷனோட ரத்தத்தை உணவாக எடுத்துக்கிட்டு மலேரியாவை கடத்தக்கூடிய புரோட்டோசோவாவோட பேர் என்ன? பிளாஸ்மோடியம்ன்றது. மலேரியா வந்து 4 வகைப்படும். பிளாஸ்மோடியம் வைவக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவுலே, பிளாஸ்மோடியம் மலேரியே, பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம். மலேரியாவினால் ஆர்பிசி அழிந்து கருநீர் காய்ச்சல் எனவும் அழைக்கப்படும். ரெட் பிளட் செல்ஸ் வந்து அழிந்து கருநீர் காய்ச்சல் வந்து ஏற்படும். மலேரியா தாக்கக்கூடிய உறுப்பு வந்து எங்கெங்க தாக்கும்? ரத்த சிவப்பணுக்களில் தாக்கும், கல்லீரலில் தாக்கும், மண்ணீரலில். இந்த 3 இடத்துல தான் வந்து மலேரியா வந்தவங்களை தாக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாசிஃபரம்ன்றது. அதே மாதிரி ஃபீமேல் தான் வந்து மலேரியாவை ஏற்படுத்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மலேரியாவில் தாக்கப்பட்ட ஆர்பிசியிலிருந்து வெளிவரும் நச்சுப்பொருள் ஹேமோசோயில். இது வந்து குளிர் காய்ச்சலை ஏற்படுத்தும். மலேரியாவில் தாக்கப்பட்ட ஆர்பிசியிலிருந்து வெளிவரும் நச்சுப்பொருள் ஹேமோசோயில், இது குளிர் காய்ச்சலை ஏற்படுத்தும். அடுத்தது கியூலெக்ஸ். அடுத்த வகை வந்து கியூலெக்ஸ். இவை பெரும்பாலும் இரவில் கிடைக்கும். ஸோ கியூலெக்ஸ்னால் பெரும்பாலும் இரவில் கிடைக்கும். சில பேர் வந்து நைட்டில் வந்து க்யூட்டாக மேக்கப் போட்டு படுத்து தூங்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நைட்டில் வந்து க்யூட்டாக மேக்கப் போட்டு தூங்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவில் பெரும்பாலும் கிடைக்கும். நெல் வயலில் காணப்படும் கியூலெக்ஸ் கொசு. ஸோ இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும் அந்த இது. ஆனால் வந்து அந்த இடத்துல நம்ம வந்து 4 ஆப்ஷன் பார்த்து யோசிக்கும் போது நம்ம கியூலெக்ஸ் அப்படின்னு சொன்னாவே க்யூட்டு அப்படின்னு ஞாபகம். க்யூட்டாக இருப்பாங்க, நைட்டில் தூங்கும்போது க்யூட்டாக மேக்கப் போட்டு தூங்குவாங்க. நெல் வயலில் காணப்படும் கியூலெக்ஸ் கொசு வந்து மூளை காய்ச்சலை ஏற்படுத்தும். தெருக்களில் காணப்படும் கியூலெக்ஸ் கொசு வந்து யானைக்கால் நோய். ஸோ இது வித்தியாசம் பார்த்து படிச்சுக்கோங்க. இதுவே வந்து நெல் வயலில் ஏற்படுறது வந்து மூளை காய்ச்சல் ஏற்படுத்தும். தெருக்களில் வந்து யானைக்கால் நோய் ஏற்படுத்தும்.
அடுத்தது யானைக்கால் நோயை பரப்பும் நுண்புழு எதுனா உச்சேரியா பேன்கிராஃப்டின்றது தான். யானைக்கால் நோயை தாக்கும் உள்ளுறுப்புனா நிணநீர் முடிச்சு. நுண்புழு எதுனா உச்சேரியா பேன்கிராஃப்டி. தாக்கும் உள்ளுறுப்பு வந்து நிணநீர் முடிச்சு. யானைக்கால் நோயை தாக்கும் வெளி உறுப்பு எதுனா கை, கால், மார்பகம், விந்தக பகுதி. ஸோ வந்து யானைக்கால் நோய் ஏற்பட்டுச்சுன்னா உள்ளுறுப்பை எதை தாக்கும்னா நிணநீர் முடிச்ச தாக்கும். யானைக்கால் நோய் ஏற்பட்டு வெளியுறுப்பு எதை தாக்கும்னா கை, கால், மார்பகம், விந்தக பகுதியெல்லாம் வந்து பாதிக்கும். யானைக்கால் நோயான மருந்து வந்து DEC, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைஎத்தில் கார்பாக்சி அமைன். DEC டைஎத்தில் கார்பாக்சி அமைன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அனாஃபிலஸ் கொசு பற்றி பார்த்தோம். அதில் வந்து மேல் வந்து வெஜிடேரியன், அதாவது தாவர இலைச்சாரம் மட்டும் தான் ஒன்றும், ஃபீமேல் தான் வந்து மலேரியாவை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது கியூலெக்ஸ்ன்னு பார்த்தோம். கியூலெக்ஸ்ன்றது வந்து நைட்டில் தான் கிடைக்கும். நைட்டில் வந்து கியூட்டாக மேக்கப் போட்டு தூங்குவாங்க கியூலெக்ஸ் கொசு. நெல்வாயில் காணப்படும் கியூலெக்ஸ் கொசுனால மூளைக்காய்ச்சலும் தெருக்கல்ல வந்து யானைக்கால் நோயை ஏற்படுத்தும். பரவும் நுண்புழு வந்து உச்சேரியா பேன்கிராஃப்டி. நுண்ணுறுப்பு வந்து நிணநீர் முடிச்சு. வெளியுறுப்பு வந்தால் கை, கால், மயக்கம், விந்தக பகுதி அதெல்லாம் வரும். DEC டைஎத்தில் கார்பாக்சி அமைன் இதுக்கான மருந்து. அடுத்து பார்க்க போகிறது ஏடிஸ் கொசு. இது பெரும்பாலும் பகலில் கிடைக்கக்கூடிய கொசு தான் ஏடிஸ் கொசு. இது வந்து பரவும் நோய் வந்து டெங்கு மற்றும் சிக்கன் குனியா. இது பரவும் நோய் வந்து டெங்கு மற்றும் சிக்கன் குனியா. இந்த ஏடிஸ் கொசு தான் வந்து டெங்கு காய்ச்சல் சிக்கன் குனியாவை ஏற்படுத்தும். டெங்கு பரவும் வைரஸ் வந்து பிளாவி வைரஸ். சிக்கன் குனியா பரவும் வைரஸ் வந்து ஆல்ஃபா வைரஸ். சிக்கன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆல்ஃபா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் பூச்சிகள் மூலம் பரவுவது டிசி பூச்சி. ஃபஸ்ட்டு பூச்சிகள் மூலம் பரவுவது டிசி பூச்சி ஆஃப்ரிக்காவின் தூக்க வியாதி அப்படின்னு சொல்லலாம். பரவும் புரோட்டோசோவோட பெயர் ட்ரிபோசோமா கேம்பியன்சிஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி ஒரு தடவை கேட்டிருக்காங்க. மண் ஈ சாண்ட்ஃப்ளை. இது வந்து என்ன நோயை கடத்தும், டம் காய்ச்சல், லிஷி மேனியாசிஸ் அல்லது கால் அசார். பரவும் புரோட்டோசோவா வந்து லிஷ்மேனியா டோனோவானி. இதுதான் வந்து பரவும் புரோட்டோசோவா. எவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியல. நோய் கண்டுபிடித்தவர் வந்து டோனோவானி. உன்னிப்பூச்சி கடத்தும் நோய் வந்து ஃபோரிலியாசிஸ். மறுபிறப்பு காய்ச்சல் ரீலாப்பிங் ஃபீவர். பரவும் பாக்டீரியா வந்து பொரிலியா. அடுத்தது வந்து தெல்லுப்பூச்சி ஃப்ளீ அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். பரப்பும் நோய் வந்து பிளேக். இது வந்து இந்த தெல்லுப்பூச்சி வந்து ரேட்னாலும் எலினாலும் பிளேக் நோய் ஏற்படும். இந்த தெல்லுப்பூச்சி கடித்தாலும் இந்த நோய் ஏற்படும். ஹெசினியா பெர்சிஸ்டிஸ். தலைப்பெயின் பெடிகுலஸ். வந்து பெடிகுலஸ். பரப்பும் நோய் வந்து ட்ரெஞ்ச் ஃபீவர். தலை எங்கே இருக்குது, டாப்பில் இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தலை ட்ரெஞ்சு. பரவும் பாக்டீரியா வந்து பொரிலியா. நாவாய்ப்பூச்சி கிசிங்பர்க். நாவாய்ப்பூச்சினா நாக்கில் தான் கிஸ் பண்ணுவாங்க. நாவாய்ப்பூச்சி கிசிங்பர்க். அமெரிக்கன் ட்ரிபன்சோஃபியாசிஸ். ஆஃப்ரிக்காவின் தூக்க நோய். நாவாய்ப்பூச்சி பரப்பும் நோய் வந்து அமெரிக்கன் ட்ரிபன்சோமியாசிஸ். அமெரிக்க தூக்க நோய். அடுத்தது விலங்கு மூலம் பரவுவது வெறிநாய். சிலபஸ் மாற்றிட்டதால ஒரே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எந்த இடத்துல எது இருக்குன்றது நம்ம வந்து நிறைய சேனலில் வந்து வீடியோவாக போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சிலபஸ் வைஸ் படிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட் டாப்பிக்காக என்ன படிக்க போகிறேன்னா, ஜிகேயில் வந்து தமிழ்நாடு நிர்வாகம் பற்றி 20 மார்க்ஸுக்குன்னு கொடுத்துருக்காங்க சிலபஸை. அதுதான் படிக்க போகிறேன். ஸோ அதில் வந்து நேற்று வந்து 6th புக்கில் வந்து தமிழ்நாடு வேத காலம் அதெல்லாம் பற்றி இருந்துச்சு. ஸோ அதை படிக்க போகிறேன். அதோட வீடியோ முடிஞ்சால் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். விலங்குகள் மூலம் பரவுவது. விலங்குகள் மூலம்னா வெறிநாய்னா ராபிஸ் நோய் பரவும். இது வந்து ஹைட்ரோஃபோபியானா என்ன, தண்ணியை பார்த்தா பயம். தாக்கும் உறுப்பு வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம். ஓகேவா, இதுதான் வெறிநாய்க்கான கடிக்கான 3 பாயிண்ட் தான். பரவும் நோய்னா ராபிஸ். இதோட சிம்டம்ஸ் வந்து தண்ணியை பார்த்தா பயமாக இருக்கும். தாக்கும் உறுப்பு வந்து மத்திய நரம்பு மண்டலம். பன்றி காய்ச்சல் வந்து மூளை காய்ச்சல். எலி மூலம் பரவும் நோய் வந்து ஃப்ளேக்கு. வௌவால் வந்து நீஃபா. ஆடு மாடுகள் வந்து ஆந்த்ராக்ஸ். ஆடு மாடுனால பரவுறது வந்து ஆந்த்ராக்ஸு. வௌவால் வந்து நீஃபா. எலி மூலம் பரவுவது பிளேக்கு. அடுத்தது பரவும் தன்மையற்ற நோய்கள். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே போகணும். பரவும் தன்மையுள்ள நோய், பரவும் தன்மையற்ற நோய் 2 வகை. இந்த பரவும் தன்மையற்ற நோய்களில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னும் 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும் வீடியோவே. மரபியல் நோய்கள்னால் ஜெனட்டிக் டிசார்டர். ஸோ நிறக்குருடு, ஹீமோஃபிலியா, டவுன் சிண்ட்ரம், சிக்கிள் செல் அனிமியா. அதுக்கு வந்து கதிர் அறிவால் நோய். தாலசீமியானா பிளட்டோட ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து இந்த மரபியல் நோயான தாலசீமியா ஏற்படும். ஹீமோஃபிலியானா என்ன, ரத்தம் உறையாமை. ஊட்டச்சத்து குறைபாடு நோய். நமக்கு விட்டமின் ஏ குறைஞ்சதுன்னா என்ன ஏற்படும், அனிமியா. விட்டமின் B12 குறைஞ்சதுன்னா அனிமியா. விட்டமின் ஏனா மாலைக்கண் நோய். பி பற்றாக்குறைனா பெரிபெரி. சினா ஸ்கர்வி. டினா வந்து ரிக்கெட்ஸு. கே ரத்தம் உறையாண்மைக்கான காரணம். நெக்ஸ்ட் ஹார்மோன் குறைபாடு, ஹார்மோன் டிஃபிஷியன்சி டிசீஸ். காய்டர் அப்படின்ற நோய் வந்து தைராய்ட்ஸின் பற்றாக்குறை. நீரிழிவு வந்து இன்சுலின் பற்றாக்குறை. ஜிஞ்சாண்டிசம் அசூர வளர்ச்சி. PCOS இது வந்து எல்லா உமன்ஸ்க்கும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டிசீஸ் தான் இது. இந்த ஹார்மோனல் டிசீஸ். பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். இது வந்து செக்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் ஃபார் ஃபீமேல். அதாவது ஏன் இந்த PCOS வந்துன்னா இட் காசஸ் டியூ டு த செக்ரேஷன் ஆஃப் ஆண்ட்ரோஜன் ஃபார் ஃபீமேல். அதாவது பெண்களுக்கு வந்து மேல் ஹார்மோனான ஆண்ட்ரோஜன் சுரப்பி வந்து சுரப்பத்தினால இந்த PCOS ஏற்படும். நெக்ஸ்ட் குறைபாட்டு நோய்னா சிஹெச்டினா கரோனரி இதய நோய். கேங்கர்னா அபாரமான செல் வளர்ச்சி. உடல் பருமன் ஒபிசிட்டி. இதுதான் குறைபாட்டு நோய். சரியா, கரோனரி ஹார்ட் டிசீஸ், கேங்கர், அபாரமான செல் வளர்ச்சி, உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ நோய்களோட டாபிக் ஓரளவுக்கு நம்ம குரூப் 4 லெவலில் படித்தாச்சு. குரூப் 2க்கு இது போதுமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, இன்னும் டெப்த்தாக படிக்கணும். ஸோ இதுதான் நம்ம எங்கே ஆரம்பித்து
இதெல்லாம் பார்த்தோம். நீர் மூலம் பரவும் நோய்கள், அது புரோட்டோசோவா, மாசுக்கள், அப்புறம் மண் மூலம் பரவும் என்ன சொன்னேன், கிளாஸ்டாரியம் டெட்டானி அப்படின்னு சொன்னேன். மண் மூலம் இந்த ஷார்ட்கட் மறந்துடாதீங்க. மண்ணா கிளே, அதோட பாக்டீரியா என்னவா இருக்கும், கிளாஸ்டீரியம் டெட்டானி. அடுத்தது உணவு மூலம் பரவும் நோய்கள், விலங்கு மூலம் பரவும் நோய்கள். இதில் வந்து விலங்கு மூலம் பரவும் நோயில் வந்து அனஃப்லஸ்னால் மேலாக இருந்தால் அது வெஜிடேரியன், அதாவது தாவர இலைச்சாற்றில் மட்டும் உண்டு வாழும். ஃபீமேலாக இருந்துச்சுன்னா வந்து மனித ரத்தத்தினை உட்கொண்டு மலேரியாவே ஏற்படுத்தும். 4 வகையான மலேரியாவை பற்றி பார்த்தோம். ஃபால்சிஃபெரம்ன்றது தான் ரொம்ப ஆபத்தான மலேரியா வைரஸ். அடுத்தது கியூலெக்ஸ் பற்றி பார்த்தோம். கியூலெக்ஸ்னால யானைக்கால் நோய் ஏற்படும். யானைக்கால் நோய் ஏற்படும் பரப்பும் நுண்புழு வந்து உச்சரியா ஹேண்ட்கிராஃப்டி, தாக்கும் உள்ளூருக்கு வந்து நுண்ணநீர் முடிச்சு. அப்புறம் மருந்து வந்து டைஹெத்தில் கார்பாக்சமைன். ஏடிஸ் கொசு பற்றி பார்த்தோம். இப்போ பூச்சிகள் மூலம் பரவும் நோய்கள் பற்றி பார்த்தோம். அப்புறம் வந்து விலங்குகள் மூலம் பரவுறது என்னென்ன நோய் பார்த்தோம். வெறிநாய்க்கடி, பன்றி, எலி, வௌவால், ஆடு, மாடு இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து பரவும் தன்மையற்ற நோய்களில் ஜெனட்டிக் டிசார்டர், குறைபாட்டு ஊட்டச்சத்து டெஃபிஷியன்சி, ஹார்மோன் குறைபாட்டு நோய் அதெல்லாம் பார்த்தோம். 4 வகையான பரவும் தன்மையற்ற நோய்கள். ஒன்று மரபியல் டிசார்டர், ஜெனட்டிக் டிசார்டர், குறைபாட்டு நோய், ஹார்மோன் டிசார்டர் நோய், டிசீஸ், குறைபாட்டு நோய். ஓகே, நோய்கள்ன்ற டாபிக் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.